ஹலோ ஆல், வெல்கம் பேக். ஆக்சுவலாக நம்ம வீடியோ போட்ட 1 மந்த்துக்கு மேலே ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் ரைடு தான் சிட்டிக்குள்ளே. குயிக் ஷிஃப்டர் பற்றி நான் வந்து ரொம்ப நாள் வந்து சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். குயிக் ஷிஃப்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. குயிக் ஷிஃப்டர் வந்து இருக்கிற பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் பைக்கை வந்து ஓட்டுற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, ஆக்சுவலாக ஒரு லாங் ட்ரிப் வந்து நான் லாஸ்ட் மந்த் போயிருந்தேன். அப்போ வந்து மோர் ஆஃப்னா வந்து கிளச்சை வந்து யூஸ் பண்ணி என்னோடய ஃபிங்கர் வந்து செம்ம பெயினுங்க. ஆக்சுவலாக அது ஓட்டுறவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். சப்போஸ் வந்து நீங்கள் ஒரு சிக்கான கண்டிஷன்லேயோ இல்லை ரொம்ப டயர்டான கண்டிஷன்லேயோ ராங் ரைடு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிங்கர் வந்து செம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும். ஆல்மோஸ்ட் வந்து உங்களால் அது வந்து மூவ் பண்ண முடியாத சுச்சுவேஷன்லாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் என்னோடய லாங் ரைடு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் சம்திங் வந்து நான் வந்து நான் ஸ்டாப்பாக ரைட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் பார்த்திங்கன்னா அப்படி ரைட் பண்ணவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வந்து அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட லெஃப்ட் ஃபிங்கர் வந்து பார்த்தோன்னா டோட்டலாக வந்து பெயின்ஃபுல்லாக இருக்கும். மூவ் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு வந்து பார்த்தோன்னா இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா குயிக் ஷிஃப்டர் வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு ரொம்ப பெரிய ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா கிளச்சை பிடிக்காமலே நம்மளால் வந்து கியரை ஷிஃப்ட் பண்ண முடியுங்க. அதுதான் வந்து பார்த்தோன்னா இதில் ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா லாங் ரைட் போடுறவங்க வந்து பார்த்தோன்னா ரொம்ப மோர் ஆஃப்னாக வந்து ஃபிங்கரை யூஸ் பண்ணும்போது செம்ம ஸ்ட்ரெஸ்ஸு, செம்ம பெயின்ஃபுல்லு. உங்களுக்கு அந்த வண்டி வந்து ஓட்டுற ஒரு மைண்ட் செட்டே இல்லாமல் போய்டும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா பெயினாக இருக்கும். ஃபிங்கரை மூவ் பண்ண முடியாது. ஸோ குயிக் ஷிஃப்டர் வந்து நான் வந்து ரொம்ப நாள் வண்டி எடுத்து வந்து ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆச்சு. நான் ரொம்ப நாள் வந்து யூஸ் பண்ணவே கிடையாது. ஏன்னா அது வந்து ப்ராப்பராக எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து எனக்கு இல்லை. ஸோ இப்போ வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, வண்டி வந்து ஃபுல் த்ராட்டிலில் இருக்கணுங்க. ஃபுல் த்ராட்டிலில் இருக்கணும். ஹையர் ஆர்பிஎம் ரீச் ஆகணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் கியர் ஷிஃப்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து 6th வரைக்கும் ஸ்மூத்தாக ஷிஃப்ட் ஆகும். ஸோ இதான் வந்து குயிக் ஷிஃப்டரோட ஒரு ரூலே. இதை நீங்கள் வந்து எப்போ யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா, லாங் ட்ரிப் போகிறீங்க, ஹைவேஸில் போகிறீங்க அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் த்ராட்டில் இருக்கணும். அப்போது நீங்கள் குயிக் ஷிஃப்டர் யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு கியரும் ஸ்மூத்தாக ரன் ஆகும் வித்தவுட் ட்ராப்பிங் சிங்கிள் ஆர்பிஎம். ஆர்பிஎம் வந்து எந்த ஸ்டேஜில் இருக்குதோ அதுலேருந்தே வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் வந்து இப்படி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து பைக் ஓட்டுறதுக்கு வந்து இன்னும் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகும். மறுபடியும் ஓட்டுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தோணுமே தவிர வண்டியை விட்டு எப்படா இறங்கணுன்ற அந்த ஒரு ஐடியா வராது. அந்தளவுக்கு குயிக் ஷிஃப்டர் வந்து பார்த்தோன்னா செம்மையாக இருக்குங்க. சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ஃபுல் த்ராட்டில் இருக்கும்போது மட்டும்தான் நீங்கள் வந்து குயிக் ஷிஃப்டரை யூஸ் பண்ணணும். ஆஃப் த்ராட்டில்லையோ வந்து பிலோ வந்து 5000 ஆர்பிஎம் கீழே போய்ட்டுருக்கீங்களோ அப்போ நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கிளச்சு அடி வாங்கும். கியர் வந்து பார்த்தோன்னா ஸ்டக்காகி தான் விழுகும். குயிக் ஷிஃப்டர் வந்து ஒர்க் ஆகும். ஆனால் வந்து பார்த்தோன்னா ஜெர்க்கோட தான் வந்து பார்த்தோன்னா கியர் வந்து ஷிஃப்ட் பண்ண முடியும். ஸோ இப்படி வந்து நீங்கள் குயிக் ஷிஃப்டர் வந்து பார்த்தோன்னா மோர் ஆஃப்னா ஃபுல் த்ராட்டில் வந்து யூஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா இது ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்கள் ரைடு. நீங்கள் பைக் வந்து பார்த்தோன்னா ஓட்டணுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்போயுமே இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு பக்காவான ஒரு 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 பெனிஃபிட் தான் குயிக் ஷிஃப்டரில். இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப ஒரு பிக்கஸ்ட் ஒரு திங் நான் சொல்லணும். ஸோ நீங்கள் வந்து குயிக் ஷிஃப்டர் மட்டும் இல்லை, ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் வந்து பார்த்தோன்னா எப்போயுமே ஆன் பண்ணி வச்சுட்டு ஓட்டுங்க. அதுதான் வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா நான் வந்து ஃபீல் பண்ணது என்னென்னா, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணி வச்சுட்டோன்னா ரொம்ப ஸ்லக்கிஷாக வந்து மூவ் ஆகுதுங்க வண்டி. சீரியஸாக சொல்கிறேன். நீங்கள் ஆக்சிலரேஷன் கொடுத்தனா அந்த ஒரு டார்க் உங்களால் ஃபீல் பண்ண முடியாது. ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக அது வந்து உங்களுக்கு ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ப்ரெஷரான மூமெண்ட்டு தான் இருக்கும். ஏன்னா டக்குன்னு வந்து அந்த ஒரு ரெஸ்பாண்ட் வந்து கிடைக்கிறதில்ல. நீங்கள் இதே ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் பண்ணி நான் ஓட்டி பார்த்தப்போ என்ன இருந்துச்சுன்னா, டார்க் வந்து ஆப்வியஸாக வந்து பார்த்தோன்னா எக்ஸ்போஸ் ஆகிறது நல்லாவே தெரியுது. ஃபுல் டார்க்குமே அது வந்து அச்சீவ் பண்ணுது ஒவ்வொரு சிங்கிள் கியர்ஸ்லேயும். ஸோ நீங்கள் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோலை மேக்ஸிமம் ஆன் பண்ணி வைங்க. சப்போஸ் நீங்கள் வந்து டக்குன்னு ஒரு ஒரு சேண்ட்லேயோ இல்லை வந்து டக்குன்னு நீங்கள் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரேஞ்சான பேத்தில் நீங்கள் போய்ட்டுருக்கும்போது ஒரு வெட்டான கண்டிஷன்லையோ இல்லை தண்ணி தேங்கி இருந்தனாலும் உங்களுக்கு வந்து வண்டி ஸ்கிட் ஆகாது. ஓகே, ரியர் வீலும் ஃப்ரண்ட் வீலும் வந்து பார்த்தோன்னா ஈக்குவலாக பண்ணும். கைஸ், ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா கியா ஷோரூமுக்கு ஒரு கொட்டேஷன் பர்பஸ் தான் வந்திருந்தோம். வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ இதான் கைஸ், நீங்கள் வந்து குயிக் ஷிஃப்டர் ப்ளஸ் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இதெல்லாம் இருக்கிறது வந்து பார்த்தோன்னா ரொம்ப 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 ஒரு பெரிய விஷயம். அதை நீங்கள் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு தான் வந்து பார்த்தோன்னா ரைடை வந்து மேல் வந்து உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணி பழகுங்க. ஸோ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து நீங்கள்
போயிட்டுருக்கீங்க, புதுசாக ஒரு ரூட்டில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா எந்த இடத்துல எப்படி இருக்குன்னு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரியாதுங்க, ஜட்ஜ் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் வந்து கார்னர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து மண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேங்கியிருக்கும், உங்களுக்கு அது தெரியாது. அந்த சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரியர் வீலுக்கு அதிகமாக பவர் வந்து ரீச் ஆகும். அப்படி ரீச் ஆகும்போது ரொட்டேஷன் அதிகமாக இருக்கும்போது ஸ்கிட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரொட்டேஷனை வந்து பார்த்தோன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் மூலமாக வந்து பார்த்தோன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அப்படி வந்து ரியர் வீலுக்கு போகக்கூடிய எக்ஸஸான பவர் வந்து பார்த்தோன்னா கண்ட்ரோல் பண்ணி கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் வீலோட ஸ்பீடுக்கு ஈக்குவலாக அது வந்து ரன் பண்ண வைக்குதுங்க. ஸோ இது வந்து ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் தான் சொல்லுவோம் ஆன் பண்ணி வச்சுருக்கிறது ட்ராக்ஷன் கண்ட்ரோலு. ஸோ நீங்கள் ஸ்கிட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு சான்சஸாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ வந்து மண் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து வெட் கண்டிஷன்லேயே கூட சப்போஸ் ரெயினாக இருக்குது, இல்லை வந்து லாங் ட்ராவலில் வந்து ஏதோ ஒரு இடத்துல மட்டும் வந்து பார்த்தோன்னா வாட்டர் வந்து சடனாக வந்து போர் ஆகிருக்கு அப்படின்னப்போ நீங்கள் அந்த பேத்தை வந்து ஈஸியாக வந்து ஸ்மூத்தாக வந்து தாண்டி போயிடலாம். ஸோ ட்ராக்ஷன் கண்ட்ரோலை வந்து நீங்கள் வந்து எப்போயுமே ஆன் பண்ணி வைங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லு. அது வந்து என்ஜினோட வந்து ஃபியூவல் சிஸ்டத்தில் தான் அது வந்து கண்ட்ரோல் பண்ணி வந்து பவர் அவுட்புட்டை வந்து பார்த்தோன்னா ஈக்குவல் பண்ணுது. ஸோ அது வந்து ரொம்பவும் முக்கியமான ஒரு வந்து ஆப்ஷனு. இந்த எலக்ட்ரானிக் சிஸ்டம்லாம் வந்து பார்த்தோன்னா நமக்கு தான் வந்து ஆக்சுவலாக பெனிஃபிட்டு. நான் முன்னாடி ரைடெலாம் வந்து பார்த்தோன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணிவிடுவேன். அது வந்து ரொம்ப தப்பு. நீங்கள் இப்போ வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் பண்ணி வந்து வண்டியை ரன் பண்ணுங்கள். ஸோ குயிக் ஷிஃப்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் த்ராட்டில் மறக்கக்கூடாது. நீங்கள் ஃபுல் த்ராட்டில் மட்டும்தான் கியரை வந்து ஷிஃப்ட் பண்ணணும். அப் டு 6 வரைக்குமே நீங்கள் ஃபுல் த்ராட்டில் இருக்கணும். அப்போ தான் வந்து பக்காவாக வந்து ஆர்பிஎம் ட்ராப் ஆகாமல் ரன் ஆகும். நீங்கள் லோவர் ஆர்பிஎம்மில் இருக்கும்போது பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து ஜர்க்காகும், கேஸ் வந்து அடி வாங்கணும். நீங்கள் வந்து ஃபுல் த்ராட்டில் வந்து ஹைவேஸில் போகிறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை விட ஒரு ஹெல்ப்ஃபுல்லான திங் வந்து ஒரு பைக்கில் இல்லைன்னு தான் சொல்லணும். கிளச்சை வந்து மோர் ஆஃப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த பெயின் தெரியும், அந்த வலி, கையை வந்து அசைக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் கூட போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நமக்கு வந்து குயிக் ஷிஃப்டர் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து குயிக் ஷிஃப்டர் வந்து வச்சுருக்கிற வண்டியில் வந்து கியர்ஸை வந்து மேலே ஏறி மிதிக்காதீங்க, ரொம்ப வெயிட் போடாதீங்க. ஃபெதர் டச் தான். ஃபெதர் டச் நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே வந்து பார்த்தோன்னா கியர்ஸ் வந்து அப் ஷிஃப்ட்டோ டவுன் ஷிஃப்ட்டோ அது வந்து ஆகிடும். நீங்கள் வந்து பாருங்கள் மேலே ஏறி மிதிச்சிட்டு இல்லை ரொம்ப ஓவர் வெயிட் போட்டு இல்லை வந்து உங்கள் பைக்கை வந்து புதுசாக யாரும் ஓட்டுறாங்கன்னா அந்த மாதிரி கம்ப்யூட்டர் பைக் யூஸ் பண்ணிட்டு ஓட்டுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப ஹார்ஷாக வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த ஒரு சுச்சுவேஷனில் உங்களுக்கு என்ன நடக்கும்னா வண்டிக்கு இன்ஜின்குள்ளே இருக்கிற ரிட்டன் ஸ்ப்ரிங் இப்போ நீங்கள் அழுத்திட்டு ரிட்டன் ஆகும் இல்லைங்களா கியரு லிவரு, அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்காது, கட் ஆகிடும். உள்ள ரிட்டன் ஸ்ப்ரிங் கட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் இன்ஜினை பிரித்து நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். இது ரொம்ப சின்ன வேலை தான், ஆனால் உங்களை இன்ஜினை பிரிக்க வச்சிடும். அப்புறம் ஆயிலெல்லாம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் புதுசாக தான் போடுற மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் மைண்டில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரைடு வந்து சேஃபாகவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் வந்து ப்ரெஷர் வந்து கியர் லெவலில் ரொம்ப அதிகமாக கொடுக்காதீங்க. ஃபெதர் டச் கொடுத்தாவே அது டவுன் ஷிஃப்ட் அப் ஷிஃப்ட்லாம் ஆகிடுது. ஸோ இதான் கைஸ் ஆக்சுவலாக நம்ம வந்து குயிக் ஷிஃப்டர் வந்து பற்றி நம்ம பார்த்துட்டோம். ஆக்சுவலாக நெக்ஸ்ட் டைம் வந்து டேஷ்போர்டோட விசிபிலிட்டி நல்லா இருக்கும்போது அந்த குயிக் ஷிஃப்டர் சிம்பிளோட உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே கைஸ், பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அப்படியே நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.